தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 10வது வசனம். 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பெரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் நமக்கு அதிகமாய் பரிச்சயமாய் நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை. அநேக நேரங்களில் நாம் சபையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இப்பொழுதும் கேட்குறோம். ஆனால் இந்த வார்த்தைக்கு நான் எந்த அளவுக்கு விசுவாசிக்க போகிறேன், இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நான் எனக்கென்று எடுத்துக்கொள்ளப் போகிறேன் அப்படிங்கிறது ஒரு சிலராக தான் இருக்க முடியும். ஏன்னா கேட்கிறவர்கள் விசுவாசத்தோடு கேட்காதபடியினால அவர்களுக்கு அந்த வார்த்தை பிரயோஜனம் இல்லாமல் போகும் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் கேட்கிற விதம் ஒன்று இருக்குது. எனக்கு அப்படின்னு கேட்கலாம், இது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். எனக்குன்னு கேட்குறவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இது மற்றவர்களுக்கு அப்படின்னு யோசிக்கும்போது அது அந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யாமையே போய்விடும். நாம் இப்படி கூடி தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது வெறுமையாகவே போய்விடும். ஆகவே நாம் இந்த வார்த்தைகளை உண்மையாகவே ஆவியில் உணர்ந்து ஆண்டவர் எனக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு கூட நாம் தியானிப்போம். நீங்கள் அமர்ந்திருந்து, அதாவது அமைதியாய் இருந்து, அதான் அர்த்தம். அமைதியாய் இருந்து தேவனுடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அல்லது தேவனுடைய வார்த்தையை நம்பும்போது, விசுவாசிக்கும் போது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அவர் எளிதாக்குகிறார். அதில் இருந்து நமக்கு ஒரு விடுதலையை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் கீழே இருக்கு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த யாக்கோப்பின் தேவன், யாக்கோப்புக்கு பல பிரச்சனை. அவன் எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை தான். அவனுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு இளைப்பாறுதலே இல்லை. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஆனாலும் கூட யாக்கோப்பின் தேவன் அப்படின்னு இருக்கு. அந்த யாக்கோப்புக்கு உதவி செய்த தேவன், அதான் அர்த்தம். அவனுக்கு அடைக்கலமாய் இருந்த தேவன், அவனுடைய வாழ்க்கையில் உயர்ந்திருந்த தேவன், தம்முடைய நாமத்தை யாக்கோப்புடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுத்தினார். காரணம் என்னன்னா, அவன் அமைதியாக இருந்து காரியங்களை, தேவனை சார்ந்து கொண்டு காரியங்களை செய்தான், காரியங்களை பெற்றுக்கொண்டான். ஆக பிரியமானவர்களே, நீங்கள் அமர்ந்திருந்து நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன குறைவுகள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், மனிதர்கள் மூலமாய் வரக்கூடியதான நெருக்கடிகள் எதுவாக இருக்கட்டும், எல்லா நேரத்திலையும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீ அமைதியாயிரு. ஏன்னா யாக்கோப்பின் தேவன், யாக்கோப்புக்கு உதவி செய்த தேவன் எனக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த பிரச்சனையில் நான் எப்படி கையாளணும்னு எனக்கு தெரியாது. அதாவதுங்க, நம்முடைய அறிவு ஞானம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் தேவனுடைய ஞானம் அங்கே வெளிப்படும். என்னால் முடியலைன்னு சொல்லும்போது தான் தேவனால் அங்கே கிரியை நடப்பிக்க முடியும். அதாவது நம்முடைய இருதயத்தில் நான் பார்த்துட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக நேரங்களில் என்னால் முடியும், இதை செய்வோம், இதை அப்படிங்கிறத யோசித்து ஒரு காரியத்தை முற்படும் போது அங்கே எதுவுமே நடக்காது போலவே இருக்கும். நம்பிக்கைங்கிறது என் மேலே அல்ல, தேவனுடைய வார்த்தையின் மேலே. என்னுடைய அனுபவம் திறமையினால் அல்ல, அறிவினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. அப்போ அதாவது என்னுடைய பலன் ஒன்று இருக்குது பாருங்களேன். என்னுடைய விசுவாசம் என் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை, என்னுடைய திறமை, எதுவோ ஒன்று, அது ஒரு டம்ளரில் இருக்கிற தண்ணி
கடைசி சொட்டு வரைக்கும் வடிக்கப்பட வேண்டும். அது கடைசி சொட்டு வரைக்கும் வடிக்கப்படணும். அது வரைக்கும் தேவன் வெயிட் பண்ணுறார், காத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்வோம், ஒரு பாதி வடித்து விட்டுட்டு பாதியோடு வச்சுக்கிட்டு எப்படியா காரியம் பெறலாம்னு நினைக்கிறோம். கொஞ்சத்தை என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில் சாதுரியமாக யாரையாவது சார்ந்து, மனிதர்களை சார்ந்து, பணத்தை சார்ந்து, அல்லது நமக்கு அனுபவத்தை சார்ந்து ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுது தேவன் அமைதியாகவே இருப்பார். தேவன் கிரியை செய்ய முடியல. கடைசி சொட்டு தண்ணி அங்கே வடிக்கப்பட வேண்டும். முற்றிலுமாக என்னால் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னில் ஒன்றுமில்லை, என்னில் எதுவும் இல்லை என்ற நிலைக்கு நான் வரும்போது மாத்திரமே தேவன் அங்கே சொல்கிறாரு, நானே தேவன் என்று உன் வாழ்க்கையில் நீ அறிந்து கொள்ள முடியும், நான் செய்கிறதை நீ காண்பாய். அங்கே ஜாதிகளுக்குள்ளே பூமியிலே உயர்ந்திருப்பேன், என்னுடைய நாமம் அங்கே உயர்த்தப்படும், மகிமை அடையும். ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய முயற்சியில், நம்முடைய பலத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. தேவனால தான் கூடும். ஒரு குடும்ப பிரச்சனையாக கூட இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம், பிள்ளைகளிடத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், பக்கத்தில் உள்ள வீடுகள், வேலை செய்கிற ஸ்தலங்கள், அங்கே ஏற்படுகிறக்கூடிய மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ அமைதியாக இருக்கிறியா, இல்லை நீனே அதை காரியத்தை செஞ்சிடலாம்னு நினைக்கிறியா? என்னுடைய கரத்தில் விட்டு விடுகிறாயா, இல்லை உன்னுடைய கரத்திலேயே அதை செய்ய முற்படுகிறாயா? அந்த ஒரு கேள்வியில் தான், எதிர்பார்ப்பில் தான் தேவன் அந்த இடத்துல நம்மை நோக்கி பார்க்கிறார். பிரியமானவர்களே, குறைவுகள் ஏற்படும் பொழுது தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 123 நினைக்கிறேன், 123 அந்த வார்த்தையை பாருங்கள். 2வது வசனம், இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கு, அவ்வளவுதான். நாங்கள் அமைதியாக இருப்போம். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான் மேலேயே இருக்கும். என்ன சொல்லுகிறார், என்ன செய்கிறார், அவரிடத்திலிருந்து ஏதாவது எனக்கு கிடைக்கும், உதவி ஒத்தாசைகள். வேலைக்காரி அப்படி தான், எஜமாட்டின் மேலே நோக்கமாய். அப்போ அதுபோல் நான் எப்பொழுதும் என் கண்கள் தேவனை நோக்கியே, இதோ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிக்கலாம். அப்போ நம்முடைய கண்கள் தேவனையே நோக்கி இருக்கணும், தேவன் மேலேயே. இந்த அனுபவம் இருக்கும்போது தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்கும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவன் நம்மோடு இருப்பார். யாக்கோப்பின் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்ம இன்னும் சொல்ல முடியும். என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் என்னை நடத்துகிற விதத்தை நான் பார்க்க முடியும். நமக்கு தெரியும், யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் சில நேரங்களில் மனுஷிகமாய் காரியங்களை செய்யும்போது ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகிறது. தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது, தேவன் மேல் நம்முடைய கண்களை பதிக்கும் பொழுது, தேவனிடத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் அங்கே கிரியை நடப்பிக்கிறார். நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தாங்க. காணா ஒரு கல்யாணத்தில் நீங்கள் பாருங்கள், அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, திராட்சை ரசம் குறைப்பட்டது. அங்கே அந்த திருமணத்தில் முக்கியமான ஒரு காரியம் அது, ஆனால் குறைபடும் பொழுது நடந்தது என்ன அப்படின்னா, பாருங்கள் 3வது வசனம், திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். தன்னுடைய அனுபவம், தன் மகனிடத்தில் அநேக நாட்களில் ஏதாவது சொன்னால் செய்வாங்க. ஏசாண்டவர் தன்னுடைய பேச்சை தட்டாத ஒரு மகன், ஒரு அனுபவம் அங்கே வெளியே வருது, அனுபவத்தில் பேசுகிறாங்க.
திராட்சரசம் குறையப்பட்டதுப்பா ஏதாவது அப்படிங்கிறது போல. அப்பொழுது அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இப்போ மரியாளுடைய காரியமெல்லாம் என்னென்னா, இயேசுவினுடைய கரத்தை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். இப்பொழுது இயேசுவை நோக்கி பார்க்குறாங்க. அவரால் தான் முடியும், என்னால் ஒன்றும் ஆகாது. இப்பொழுது அவர்கள் ஒரு அமைதியான இளைப்பாறுதலான ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்பொழுது நான் இதை எதுவுமே செய்ய முடியாது, என்னால் இந்த இடத்துல எந்த வேலையும் என்ன காரியமும் செய்ய முடியாது, இந்த பிரச்சனையை என்னால் தீர்த்து வைக்க முடியாது, இது அவர் தான். அப்போ அந்த இடத்துல அவர்கள் எவ்வளவு ஒரு அனுபவம் ஒன்றுமில்லைங்கிறத உணர்ந்து, ஆண்டவராய் இயேசு எல்லாவற்றுக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் உடையவர் அவரே, அவர் ஆண்டவர் அப்படிங்கிறத விளங்கிட்டாங்க. அவர் தேவகுமாரன். அமைதியாய் அந்த இடத்துல நிசப்தம், அமைதி. அதாவது இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, மரியாளுடைய இருதயம் எவ்வளவு அந்த இடத்துல அப்படியே தாழ்மைக்குள்ளே போயிருந்திருக்கும். ஸ்திரீயே, பெண்ணே அப்படியெல்லாம் பேசும்போது அவருடைய இருதயம் அங்கே என்னப்பா என்ன நான் என்ன கேட்டுட்டேன் அப்படின்னு ஒரு பதில் வார்த்தையெல்லாம் இல்லை. அமைதி, அமைதி, அமைதி. நம்முடைய பிரதர் சொல்லுவாங்க, தாழ்மை, தாழ்மை, தாழ்மை அப்படின்றது போல மரியாள் அந்த இடத்துல உண்மையிலே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. குறைகள் பிரச்சனைகளை நாம் கையாளும் போது நாம் இந்த ஞானம் நமக்கு வேணும். பிரியமானவர்களே, அந்த இடத்துக்கு நமக்கு தெரியும். அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தார்கள். அதுக்கு பின்னாடி ஆண்டவர் வந்து அவர்கள் அந்த வேலைக்காரர்கள், மரியாள், அந்த உறவினர்கள் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆனாலும் அமைதியாக இருக்கிறார்கள். அந்த அமைதிக்கு அங்கே தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். எல்லோரும் ஒரு சாந்தத்துக்கு, ஒரு அமைதிக்கு வரும்பொழுது அது வரைக்கும் வெயிட் பண்ணுறார் தேவன். அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த கடைசி சொட்டு தண்ணி வடியட்டும், எல்லாரும் அமைதி ஆகட்டும். யாரெல்லாம்? மரியாள், பந்தி விசாரிப்பக்காரர்கள், அங்கே வந்த மற்ற உறவினர்கள் எல்லோரும் அமைதியாகட்டும். எல்லோரும். ஒருவேளை அங்கே பந்தி விசாரிப்புக்காரர்கள் முறுமுறுத்திருந்தார்கள் என்று சொன்னால் அங்கே அற்புதம் நடந்திருக்காது. ஒருவேளை அந்த திருமணத்துக்கு வந்த மனிதர்கள் ஒரு 10 பேர், ஒரு 4 பேர் அங்கிட்டு முறுமுறுத்திருந்திருந்தார்கள் என்று சொன்னால் அங்கே அந்த அற்புதம் நடந்திருக்காது. அமைதி அங்கே வரட்டும். ஆண்டவராய் இயேசு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் தேவன்கிறத வெளிப்படுத்துவேன். இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அங்கே முதலாம் அற்புதத்தை செய்ததினால தேவனுடைய நாமம் அங்கே என்ன செய்து மகிமைப்பட்டது. மகிமைப்பட்டது. தேவனுடைய நாமம் அங்கே உயர்வடைந்தது, உயர்த்தப்பட்டது. அதே அர்த்தம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு கேட்குறோம், நல்லாத்தான் இருக்குது. ஆனால் சூழ்நிலை வரும்போது என்னுடைய பாரம் அதை தான். சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நேரத்தில் மனுஷீகமாக நம்முடைய அறிவு, நம்முடைய புத்தி, மற்ற மனிதருடைய ஆலோசனை, அதைத்தான் நம்ம தேடுகிறவர்களாக இருக்கிறோமே தவிர, தேவன் ஆண்டவர் இயேசு அவருக்கு காத்திருக்கிறவர்கள், அவருக்கு விட்டு கொடுக்கிறவர்கள், அவருடைய சத்தத்தை மதிக்கிறவர்கள், அவருடைய கிரியைக்காக காத்திருக்கிறவர்கள், எஜமாட்டின் மேல் அந்த வேலைக்காரி கண்கள் நோக்கி இருக்குது போல, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை வரும், இந்த காரியத்தில் நான் அமைதியாக இருக்கட்டும், பொறுமையாக இருக்கட்டும்,
அதாவது பிரச்சனை வரும்போது என்னென்னா, கணவன் மனைவி பிரச்சனையை நான் பேசுகிறேன். சின்ன சின்ன காரியத்தில் யாராவது ஒருத்தர் அமைதியாக போயிட்டாங்கன்னு சொன்னாக்கா இங்கே இணக்கம் சமாதானம் இருக்கும். நம்முடைய மூத்த சகோதரர் நான் ஆரம்ப நாட்களில் வாலிப பிராயத்தில் கேட்ட ஒரு செய்தி அது. அதாவது 2 கையும் தட்டுனாத்த என்னது இருக்குது? ஓசை. ஒரு கை அமைதியாக போயிடுச்சுன்னா, தட்டை வரும்போது இந்த கையை அமைதியாக போயிடுச்சுன்னா, இது ஒன்று மட்டும் இப்படியே வந்துட்டு போகும். அங்கே சத்தம் இல்லை. அப்போ அது நான் அப்போ கேட்ட வார்த்தை தான், அது வாலிப பிராயத்தில் கேட்ட வார்த்தை. அப்போ அதுபோல் ஒரு நபர் சத்தத்தை குறைச்சிட்டோம்னு சொன்னால், அமைதியாக இருந்துட்டோம்னு சொன்னால், அங்கே கண்டிப்பாக தண்ணீர் திராட்சை ரசமாக மாறும். ஒரு சமாதானம் உண்டாகும். தேவனுடைய சமாதானம் அங்கே வரும். தேவன் கிரியை செய்வார். அவருடைய கரத்தில் நாம் விட்டுவிடும் பொழுது தேவன் ஒரு காலத்தை வைத்து அதை அந்த நேரத்தில் அந்த காரியத்தை அவர் செய்கிறார். நம்ம பிரச்சனை வரும்போது பிரச்சனை மேலே இன்னும் பிரச்சனை என்ன செய்யலாம்? இவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள், நம்ம இப்படி பேசணும். இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள், நம்ம இப்படி செய்யணும். பதிலுக்கு பதில், வாக்குவாதத்துக்கு வாக்குவாதம், முரட்டாட்டத்துக்கு முரட்டாட்டம். அவர்கள் ஒன்றை இல்லாத பொல்லாத சொல்லும்போது நம்மளும் 2 இல்லாத பொல்லாத சொல்லுவோம். ஏசாயாவின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. முதல் வசனம் வாசிக்கலாம். பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பிளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது பாவத்தோட பாவத்தை கூட்டுகிறவர்கள், பிரச்சனையின் மேல பிரச்சனையை தேடுகிறவர்கள். நான் சொன்னேன், வாக்குவாதத்தின் மேல வாக்குவாதம். அப்படி பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்கள். அதாவது பரிசுத்த ஆவியினால நான் இப்படி செய்கிறது சரியா, நான் அப்படி பேசுறது சரியா அப்படின்னு ஒரு ஆலோசனை தேவனிடத்தில் நம்முடைய ஆவிக்குள்ள ஒரு சின்ன ஆலோசனை கேட்டோம்னா, தேவனே நான் இப்படி செய்கிறது சரியா, நான் இப்படி வேகமாக பேசுகிறேனே, இப்படி பொய்யா பேசுகிறேனே, இப்படி தூசணமாக பேசுகிறேனே, இப்படி வாக்குவாதம் பண்ணுகிறேனே அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆவியில் ஒரு ஆலோசனை நடந்தா எனக்கு விடுதலைங்க, எனக்கு விடுதலை. ஆனால் அந்த இடத்துக்கே போகிறதில்லை. நான் நிறைய பார்க்குறேங்க, சில நபர்கள் சபையில், எல்லாரையும் சொல்லலை, சிலருடைய வாழ்க்கை சில சாட்சி இல்லை. இப்போவும் கேட்டுட்டு இனிமே இதில் இருந்தாவது நம்ம எந்த சூழ்நிலையில் ஒரு நாவடக்கம், ஒரு அமைதி, ஒரு சாந்த குணத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துட்டோம்னா நாம் பாக்கியவான்கள் தான். தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார், நம்மை கைவிட மாட்டார். ஆனால் காரியம் என்னென்னா, இதெல்லாம் கேட்டதே எங்களுக்கு தெரியும், இந்த சத்தியம்லாம் கேட்டிருக்கிறோம், எத்தனையோ நாவடக்கம் கேட்டிருக்கோம். எங்களுக்கு இந்த கேட்டு வரைக்கும் தான் அந்த வார்த்தை, கேட்டுக்கு அடுத்து எங்களுக்கு அது கேட்டதாகவே இருக்காது. நாங்கள் அப்படியே இருப்போம், அப்படியே தான் நடப்போம். பரிதாபத்துக்குரியவர் நித்தியத்தில் போய் நிற்கும் போதே தெரியும், இன்னைக்கு தெரியாது. பிரியமானவர்களே, கீழே வாசிக்கிறோம், என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பிளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ. அதாவது அதைத்தான் நான் சொன்னேன், நம்முடைய சுயபலன், சுய நம்பிக்கை, ஆரம்பத்தில் இருந்த நம்முடைய அறிவு, திறமை, அனுபவம் எகிப்துக்கு திரும்புறது, பழைய வாழ்க்கைக்கு, பழைய சுபாவத்துக்கு, பழைய ஜென்ம சுபாவத்துக்கு திரும்பி அந்த ஒரு முரட்டாட்டத்தை வெளிப்படுத்துறது. அவர்களுக்கு ஐயோ அப்படிலாம் சொல்லி நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. பாருங்கள், 7வது வசனம்,
எகிப்தியர் சகாயம் நேரம் இல்லை, நான் சீக்கிரம் போகிறேன். 7வது வசனம், எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் சொல்கிறார். எப்பா, நீ எகிப்திலிருந்து வருகிற சகாயம் உனக்கு உதவியாக இருக்கும் நம்புறியா? நீ பழைய வாழ்க்கை அதில் கற்றுக்கொண்டது, நீ தேர்னது, உன்னுடைய சுவாபம் அதில் நீ உனக்கு உதவியாக இருக்கும் நீ நினைக்கிறியா? இப்படிலாம் இருந்தால் சரி வராது பிரதர். அப்படிங்கிறது பழைய சுவாபம். அதை இப்பவும் நீ பேசிக்கிட்டு தெரியா? பொறுமைக்கும் ஒரு எல்கை இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுமைக்கு எல்லையே கிடையாது. யோவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களேன்னு வாசிக்கிறோம். அப்போ பொறுமைக்கெல்லாம் எல்லை கிடையாது. அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. எனக்கு சாத்தான் வேதத்தில் இல்லாததை ஜனங்களுக்கு போதித்து நம்ப வைத்து விட்டான் நிறைய பேரை. பொறுமைக்கு எல்லை இருக்குன்னு பைபிளில் இருக்கா? இப்படி சில இதுகள்லாம் இருக்குது. பணம் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கா? இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள். அதாவது பிரியமானவர்களே, எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அமைதியாக இருங்க, நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நான் உங்களுக்கு பலனாக இருப்பேன், நீங்கள் அமைதியாக இருக்கிறதே உங்களுக்கு பலன் அப்படின்றார். எவ்வளோ அந்த வார்த்தையை பாருங்கள். சரி, இப்போ காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வாசித்தோம். சரி, அமைதியாக இல்லாமல் ஏதோ காரியத்தை பாவத்தை கூட்டிட்டேன் பிரதர். வாக்குவாதம், பிரச்சனைகள் மேலே பிரச்சனை, எனக்கே கஷ்டமாக இருக்குது, என் ஆவியில் அது தவறுன்னு உணர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்வடையும் போது அங்கே ஒரு வார்த்தை நமக்காக வச்சிருக்கிறார். 15வது வசனம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமேன். நீங்கள் மனம் திரும்பிடுங்க. மனம் திரும்பி நீங்கள் மறுபடியும் என்ன செய்யலாம்? அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு ரட்சிப்பு. நீங்கள் மனம் திரும்பிடணும். மனம் திரும்பாமல் அப்படியே இருந்துடாதீங்க, உங்களுக்கு ரட்சிப்பு இருக்காது. நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா முடிஞ்சு. மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். அமர்ந்திருக்கும் பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும். ஆமேன். உங்களுக்கு சமாதானமும் இளைப்பாறுதலும் உங்களுக்கு இருக்கும். மனம் திரும்பிட்டேன்னா முடிஞ்சு. மனம் திரும்பிட்ட பிரியமானவர்களே, தேவன் சாத்தான் எதற்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் பயப்படுகிறான் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் சாத்தான் பயப்படுவது எதுக்கு தெரியுமா? ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாகிய ஒருவன் பாவம் செய்துட்டாலும் சொல்லி விழுந்துட்டாலும் பின்வாங்கி போயிட்டாலும் அவன் மனம் திரும்பும் போது அவன் பயப்படுகிறான். மனம் திரும்புவதில் அவ்வளவு பலன் இருக்கு. தேவனுடைய பலனுக்குள்ள வந்துடும். தேவனுடைய வல்லமைக்கு, தேவனுடைய அன்புக்கு, தேவனுடைய இரக்கத்துக்கு, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள வந்துடும் மனம் திரும்பும் போது. அப்பொழுது அவனுக்கு வெறுமையாகிறான். நம்மளை தொடுவதற்கு, நம்மை மோசம் போக்குவதற்கோ அல்லது நம்மை வஞ்சிக்கிறதுக்கு, ஏமாற்றுவதற்கு, வெளுத்தாட்டுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லாமல் போகுது. எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்க. எனக்கு அது ரொம்ப உற்சாகமாக இருக்கு. மனம் திரும்பும் போது அவனுக்கு ஒன்றுமில்லை. ஆமேன். மனம் திரும்பாத வரைக்கும் அவன் என்னை வஞ்சிக்கிறவனா இருக்கிறான், ஏமாற்றுகிறவனா இருக்கிறான், மோசம் போக்குறவனா இருக்கிறான், தந்திரமாய் என்னை பழி வாங்கி கொல்லவும் அழிக்கவும் துடிக்கிறான். அதான் அர்த்தம். மனம் திரும்பிட்டோம்னா அந்த வார்த்தை எவ்வளோ இருக்கு பாருங்க. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் விடுதலை அடைவீர்கள், ரட்சிப்படைவீர்கள். உங்களுக்கு நான் தேவனாக இருப்பேன், உங்களுக்கு சமாதானம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் அப்படின்னா கேட்டுட்டு அப்படியே விட்டுருவீங்களே, நான் எவ்வளோ சொல்கிறேனே கேட்கலையே அப்படின்னு ஆண்டவர் ஆதங்கத்தோடு சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம்
இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் அமைதி, அதாவது சாந்தம், அதை கற்றுக்கொள். ஆண்டவர் சொன்னார், நானே சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு அந்த இளைப்பாறுதலை தருவேன், உங்களுக்கு அந்த அமைதியை தருவேன், இழந்து போன கிருபையை, பலனை, சமாதானத்தை மீண்டும் தருவேன். அதே அர்த்தம். தேவனுடைய சமூகங்கிறது வந்து பிரியமானவர்களே, தேவனுடைய பாதத்தில் அமர்வதுங்கிறது நமக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட், அது ஒரு ஸ்லாக்கியம், அது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். நம்ம எந்த நேரத்திலையும் ஆண்டவர்கிட்ட போகலாம், எந்த சூழ்நிலைக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார், எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்க அவரால் முடியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் தலையிட்டு காரியங்களை முரட்டாட்டம் பண்ணி, வாக்குவாதம் பண்ணி, பொறுமை இழந்து ஒரு காரியத்தை செய்யும்போது தேவன் ஒதுங்கிக் கொள்கிறார். தேவன் அந்த இடத்துல இடைப்பட முடியலை. அவருடைய கைகளை நாமே கட்டி போடுகிறோம். அது அவிசுவாசம். அப்படி செய்யும்போது அது அவிசுவாசமாக போகுது. அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு தேவன் எதையுமே செய்ய முடியலை. தேவனுடைய கரத்தில் விட்டு விடும்போது, தேவனுடைய நாமத்தில், ஆண்டவரே நீர் இந்த காரியத்தில் பாதுகாத்து கொள்ள நீ நடத்தும். பாருங்கள், எரேமியா ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, எரேமியாவை கொல்வதற்கு அவனை ஜனங்கள் பிரயத்தனம் பண்ணும்போது அவன் போய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே இந்த காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விடுகிறேன் அப்படின்வார். இந்த காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விடுகிறேன், நீ பார்த்து கொள்ளும், அவ்வளோதான், முடிஞ்சு, சாட்டி விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம அப்படி சொல்ல பழகியிருக்கிறோமா? ஒரே வரி, இந்த பிரச்சனையை கர்த்தாவே நீர் பார்த்து கொள்ளும், உம்மிடத்தில் சாட்டி விடுகிறேன். இது மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம். இவர்கள் செய்கிற காரியத்தை எனக்கு பிடிக்கலை, ஆனாலும் கூட நீர் அவர்களை ரட்சியும், இந்த காரியத்தை சாட்டி விடுகிறேன். மனிதர்கள் எழும்புகிறார்கள், பிரச்சனைகள் தாறுமாறாக ஒரு குழப்பம் இருக்குது, போராட்டமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும், அது உறவினர்களாக இருக்கட்டும், சொத்து, நிலம், காசு, பணம், ஏதாவது ஒரு வாங்கல் கொடுக்கல் காரியங்களில் பிரச்சனை, ஆண்டவரே இந்த காரியத்தை உம்மிடத்தில் நான் சாட்டி விடுகிறேன், நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். கடைசியாக ஒரு வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம், நமக்கு தெரிந்தது தான். லூக்கா 10வது அதிகாரம், நமக்கு தெரியும், மார்த்தாள் மரியாள் காரியத்தில் தான். அவளுக்கு மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு ஆண்டவர் வர்றாரு. அங்கே வந்தவுடனே மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. அப்படின்னா, அந்த ஆண்டோடைய சமூகத்தில், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அமைதியாக இருக்கிறது. அமைதியாக இருந்து தேவன் என்ன சொல்கிறார், அமைதியாக இருக்கிறது. அந்த மார்த்தாள் பேசும்போது மரியாளுடைய இருதயத்தில் சலனம் வந்திருக்கும். நான் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், இவள் அக்கா வந்து சகோதரி சும்மா நித்திய தொந்தரவு பண்ணிக்கிட்டேன், உதவி செய்ய கூப்பிட்டுக்கிட்டு இந்த நேரம் பார்த்து அப்படின்னு ஒரு இது. ஆனாலும் கூட அவள் அமைதியாய், அந்த மரியாதை போல, இயேசு ஆண்டவருடைய தாயை போல அமைதியாக, அந்த இடத்துல ஒரு வார்த்தையுமே இல்லை, அவங்க பேசினதா ஒரு வார்த்தையுமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இதுதான். இப்படி அமைதியாக இருந்து கற்றுக்கொள்வது தான் நல்ல பங்கு. எனக்கும் அவர்களுக்கும் அப்படிப்பட்டவர்களிடத்துல உறவு இருக்குது, பங்கு இருக்குது.
அவர்களிடத்தில் தான் நான் கிரியை செய்ய முடியும். மரியாள் அமைதியாய் தன்னை விட்டு கொடுக்கிறத பார்க்குறோம். அமைதியாக விட்டு கொடுக்கிறத பார்க்குறோம். பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ பிரயாசப்படுவோம். நாம் தேவனை சார்ந்து கொள்வோம். நம்முடைய காரியங்களை தேவன்கிட்ட ஒப்பு கொடுப்போம். உன்னுடைய பிரச்சனைகளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுன்னு தான் இருக்குது. நம்முடைய இருதயத்தில் எண்ணங்கள் எழும்பலாம். அதை தான் நம்ம பார்த்தோம். எகிப்து பலன், அதெல்லாம் எகிப்தினுடைய பலன், பழைய சுபாவங்கள். அது நமக்குள்ளே எழும்பலாம். அது நமக்கு உதவி செய்கிறது போல் இருக்கலாம். நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, அது நமக்கு சகாயம் பண்ணுவது போல் இருக்கலாம். நீ அதை நம்பாத, அது உனக்கு உதவி செய்யாது. அதுதான் அன்னைக்கு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நாம் இந்த காரியத்தை சீர்தூக்கி தேவனுடைய சமூகத்தை தேடுவோம். தனிப்பட்ட முறையில் அது வேலையாக இருக்கலாம், திருமண காரியங்களாக கூட இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து காத்திருப்போம். தேவன்கிட்ட நம்முடைய காரியத்தை, பாரத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தால் போதும். எப்பொழுதெல்லாம் ஒரு பாரம் வருதோ அது தேவன்கிட்ட. என் தேவன் இருக்கிறார். நான் வாழ்வை பிராயத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளை நான் கடந்து வந்த பொழுதெல்லாம் எனக்கு அந்த பிரச்சனைகளை கையாள தெரியாது. எனக்கு ஞானம் இல்லை. மனிதர்கள் சில நேரங்களில் பல ஏன் ரட்சிக்கப்பட்ட நபர்கள் கூட எனக்கு எதிராக எழும்பின அந்த காலங்கள்லாம் உண்டு. சில ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடலாம் அப்படிலாம் இருந்தது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா அறிந்திருந்தேன். அந்த சூழ்நிலையை அப்படியே போய் ஆண்டவர்கிட்ட சொல்லி புலன்னு அப்படி கண்ணீர் விட்டு அழுக தெரியும். அது ஒன்று தான் எனக்கு தெரிந்தது. வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. யார்ட்டையுமே சொல்லவும் மாட்டேன். அமைதியாக ஆண்டவர்கிட்ட போய் இந்த சூழ்நிலை, இந்த நபர், இந்த காரியங்கள் என்னால் முடியலை, நான் என்ன செய்ய ஆண்டவரே? அமைதியாக போய் அவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபித்த சில நாட்களுக்குள்ளே எனக்கு அதில் விடுதலையும் ரட்சிப்பையும் அந்த பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகிறதையும் நிறைய, அதெல்லாம் தேவனுடைய இரக்கம். பிரியமானவர்களே, தேவன், நம்முடைய தேவன் யாக்கோப்பின் தேவன், யாக்கோப்போடு இருந்த தேவன் நமக்கும் தேவனாக இருக்கிறார். அவருக்கு பல பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்க நேரம் இல்லை, அதனால் நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். ஆனாலும் கூட தேவன் அவரை கைவிடவில்லை, அவரை நடத்தினார். வேதத்தில் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாக்கோப்பின் தேவன் அப்படி, ஏன் ஆபிரகாம் ஈசாக்கு அப்படிலாம் வரலை. அவர்கள் அந்த உபத்திரவத்தை ஆபிரகாம் ஈசாக்கும் யாக்கோப்பு பட்ட உபத்திரவம், பாடுகள், பிரச்சனைகளில் அவர்கள் அந்தளவுக்கு சந்திக்கலை. அவர் தான், யாக்கோப்பு தான் அதிகமாக சந்தித்தவராக இருக்கிறார். அதனால தான் ஆவியானவர் யாக்கோப்பை கொண்டு வந்து அந்த இடத்துல நமக்கு ஒரு வெளிச்சம், நமக்கு ஒரு முன்மாதிரியாக யாக்கோப்பை அவரை காட்டியிருக்கிறார். ஆகவே தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்தணும் விரும்புகிறோம். நம்மை வழி நடத்த, நம்மளை ஆசீர்வதிக்க, நம்முடைய குடும்பம், பிள்ளை எல்லாரையும் நடத்தணும் விரும்புகிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள், அமைதியாக இருந்து பாருங்கள், என்னை சார்ந்து கொள்ளுங்கள், என் மீது நம்பிக்கையாக இருங்கள், வார்த்தையை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அதுதான் தேவனுடைய இருதயத்தின் பாரமாக இருக்குது. ஆனால் காரியம் என்னென்னா, அங்கிட்டு ஒரு பக்கம் பண்ணிவிட்டு இங்கிட்டு ஒரு பக்கம் கேட்டுட்டு அங்கிட்டு ஒரு பக்கம் போய் நம்ம செய்யதே. அதனால் தேவன் நம் வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாமல் போகுது. சிலருடைய வாழ்க்கையில் அப்படி இருக்குது. ஆகவே நாம் அப்படிப்பட்ட நபர்கள் நாம் மனம் திரும்பணும். தேவன் நமக்கு இரக்கமாக இருந்து பேசுகிறார். மனம் திரும்புவோம். வரும் நாட்களில் தேவன் நமக்கு இந்த காரியத்தில் இன்னும் அதிகமான கிருபையை தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமே. சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்கும்? Be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னுடைய பதம் என்னென்னா பி ஸ்டில். இதை நம்ம வேறு மாதிரி சொல்லணும்னா சும்மா இரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா இரேன். ஆனால் பெரும்பாலான நமக்கு சும்மா இருக்க தான் முடியாது.
சும்மா இருக்கக்கூடாதா அப்படின்னா இருக்க முடியாது. ஏதாவது பேசிகிட்டு இருப்போம், ஏதாவது உளறிட்டு இருப்போம். இப்போ ஆண்டவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா, புலம்பாத, சும்மா இரு அப்படின்னா அதையும் நமக்கு ஏதாவது செய்யனா செய்ய தெரியாது. சரி, ஒன்றும் செய்ய வேணாம், சும்மா இரு, அதுவும் செய்ய தெரியாது. நம்முடைய நிலைமையை பாருங்கள், எவ்வளோ ஒரு 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 பரிதவிக்கப்பட்ட நிலைமை. நம்ம வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள, இல்லை பக்கத்து வீட்டில் சமாதானம் வேண்டி போராடிக்கிட்டு இருக்கிற நமக்கு தேவன் இப்போது கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? நீ உன்னால் முயன்றதெல்லாம் முயற்சித்து பார்த்துட்டில்ல? ஆமாம் தானே? என்னென்னமோ முயற்சி பார்த்துருங்கல்ல? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், கேளு. சும்மா இரு, அமைதியாக இரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளால் என்ன செய்ய முடியல அப்படின்னா, ஆபிரகாம் செய்த தவறு. அதாவது நமக்கு ஒரு வாரிசு உண்டாகணும்னா நம்ம ஏதாவது செய்யணும் போல இருக்கு, நம்ம ஏதாவது இணங்கி போகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி சொல்கிற ஒரு ஆலோசனைக்கு இணங்கி போகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் இஸ் நாட் காட், ஐ ஆம் காட். பிரதர் அழகாக சொன்னாங்க, அங்கே ஆபிரகாமின் தேவனும் போடல, யாக்கோப்பின் தேவனும் போட்டிருக்கு. அதனால தான் யாக்கோப்பு தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுவார், ஐ ஆம் நாட் காட், am I God to give you child? நான் என்ன கடவுளா உனக்கு குழந்தை கொடுக்கறதுக்கு? ஐ ஆம் நாட் காட் அப்படி சொல்லுவார். இப்போ நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னென்னா, நம்முடைய வீட்டில் சில சமயங்களில் சில பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காண நம்ம சில சமயங்களில் ஜெபம் பண்ணி பார்ப்போம், உத்தமமான காரியம். அழுது பார்ப்போம், நல்ல காரியம். உபவாசித்து பார்ப்போம், நல்ல காரியம். முடிஞ்ச விடலாம் சொல்லி பார்ப்போம், ஓகே. எல்லாம் செஞ்ச பிறகு கடைசியாக நம்ம என்ன செய்யறது? இப்போ ஆண்டவரே, நான் இனிமேல் அப்படி இப்படிலாம் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, அமைதியாக அவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன். எவ்வளோ நாள் எடுக்கும் தெரியாது. மோசே அந்த மக்கள் எல்லாம் விட்டுட்டு அந்த மலைக்கு போகும்போது கீழே இருக்கிறவங்க செஞ்சிருக்க வேண்டிய ஒரே வேலை என்ன? பேசாமல் இருந்திருக்கணும், அமைதியாக காத்திருக்கணும். போனார்ல, வருவார் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கணும். போனவருக்கு என்னாச்சோ தெரியல, அது என்னாச்சோ தெரியல, அது நம்ம ஏதாவது செஞ்சால் தான் சரியாக இருக்கும், நம்ம ஏதாவது செய்வோம் செஞ்சுருவோம். தேவனுக்கு அது பிடிக்குமான்னா பிடிக்காது. நான் அப்படி யோசிச்சு பார்த்தேன். மோசே அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வருவார். அவங்க இப்போ செங்கடல் வந்துட்டாங்க. செங்கடல் வந்த உடனே அந்த ஆள் என்னையா இந்த பக்கம் கூட நிப்பாடி இருக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்ட உடனே ஆண்டவர் மோசே கேட்பார், ஆண்டவர் என்ன செய்யட்டும்? இப்போ நீ எப்போ போல உன்னோட கோலை எடுத்து என்ன செய்ய அப்படின்னா, நீ கடலுக்கு நேராக நீட்டு, அது கடல் பிரிஞ்சிரும் அப்படின்னு சொன்ன. நல்ல வேளை மோசே சந்தேகப்படலை. அவர் சொன்ன உடனே என்ன செஞ்சார்? எடுத்து நீட்டிட்டார். அந்த கண்மலையிட்ட பேசுனது மாதிரி பேசணுமா, தண்ணி வருமா, என்னையா ஒரே இப்படிலாம் பேசலை. நல்ல வேலை கடலில் போய் நான் கம்பெனிட்டுனா அது வாடு கடல் பிரியுமா, என்னமோ சொல்கிறீங்க போங்க அப்படிலாம் அவர் ஒன்றுமே சொல்லலை. அவர் கம்பெனிட்டார். கடல் பிரிஞ்சிருச்சு. கடல் பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லி இப்போ யாராவது போச்சோன்னா என்ன சொல்லுவோம்? நீங்கள் முதல்ல போங்க, அப்புறமா நாங்கள் போகிறோம். இப்படி பேசின ஆள் இருந்திருக்குமான்னா நான் யோசிச்சு பார்க்குறேன், கண்டிப்பாக இருந்திருக்கும். கம்பெனிட்டுனீங்க, கடல் பிரிஞ்சிருச்சு, நீங்கள் முதல்ல போங்க, அமுங்குறீங்களா இல்லைன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்குற ஆள் இருந்திருக்கும். யோ, நான் நீட்டிகிட்டே இருந்தா தாயா கடல் பிரியும், நான் உள்ளே போனேன்னா அப்புறம் எப்படி மற்றவங்களாம் உள்ளே வர, நீங்கள் போங்க அப்படின்னா அந்த வேலையெல்லாம் விட்டுடு, முதல்ல நீங்கள் போங்க, இப்படி வாக்குவாதம் பண்ணுற ஆள் இருந்திருக்கும்னு நான் நினச்சி பார்த்தேன். சரி, இந்த ஆளுகளுக்கு இது பழிக்காது. உடனே அந்த சேனைகளை என்ன செய்யணும்? பின்னாடி திறத்தை விட்டு இப்போ என்ன செய்யறது? ஐயோ அப்பா, இந்த ஆளுகிட்ட சாகிறதுக்கு பதிலாக அப்படி உள்ளேயாவது போகும்னு சொல்லி போகிறது. இப்படி கடைசி வரைக்கும் போயிடுறது. இப்போ என்ன செய்கிறார்? இவரும் போயிடாரு. இப்போ திரும்ப என்ன செய்கிறார்? அதே கோலை திரும்பி காமிக்கிறாரு, இப்போ முடிக்கிறது. அதனால் நீங்கள் ரகசியமாக போய், ஆமாம் மோசே முதல்ல இப்படி காமிச்சிங்க, கடல் விரிஞ்சிச்சு, திரும்ப இப்படி காமிக்கிறீங்க, கடல் முடிக்கிறது, என்னது அப்படின்னா அது தேவ செயல்.
அதெல்லாம் நம்ம ஏன் எதுக்குன்னு உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய தேவையில்லை. சும்மா இருந்தால் போதும். நம்ம என்ன செய்யணும்? சும்மா இருந்தால் போதும். இயேசுனுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும். அவர் பிலாத்து அரண்மனையில் நிற்பார். பிலாத்து இப்போ அவரை பார்த்து கேள்விகள் கேட்பார். உன்னை விடுவிக்கவும் உன்னை கொல்லவும் எனக்கு அதிகாரம் இருக்கு தெரியுமில்ல, அதனால் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுன்னு இவர் என்ன செய்வார்? பேசாமல் நிற்பார். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவார், மேலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் எனக்கு உண்மையில் எந்த அதிகாரமும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவர்கிட்ட ஏதாவது எழுத்து பேசணும்னு கொன்றுவாப்லையோ, அந்த பயம்லாம் கிடையாது. ஒரு நல் சாட்சியாக அந்த இடத்துல அவர் பேசிட்டார். நம்மை போல வீணாய் பயப்படுகிறவர் ஆண்டவர் அல்ல. எந்த சூழ்நிலையிலையும் பயப்படாமல் பேச வேண்டிய இடத்துல பேசுவார். பேச வேண்டாம்னு சொல்லி மேலேருந்து உத்தரவு வந்துச்சுன்னா, நீ எத்தனை கேள்வினாலும் கேளு, நான் பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி பேசாமல் இருக்கிறது. எனவே நம்முடைய ஆண்டவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. அதாவது எப்படின்னா, சூழ்நிலைகளை குறித்து இப்போ நம்ம பிளாத்துக்கிட்ட நின்றாலும் சரி, இல்லாட்டி தலைமை குருவுக்கு முன்னாடி நின்றாலும் சரி, நம்ம ஒழுங்காக பதில் சொல்லலைன்னா நம்மளை கொன்றுவாங்களோ. நீங்கள் பதில் சொன்னாலும் உங்களை கொல்லாமல் விட மாட்டாங்க, பதில் சொன்னாலும் உங்களை கொல்லாமல் விட மாட்டாங்க. ஏன்? அது தீர்மானமான முடிவு. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, மேலே இருக்கிறவர் பார்த்து, பிதாவே நான் என்ன செய்யட்டும், பிதாவே என்ன செய்யட்டும், அமைதியாக இருந்தா அமைதியாக இருக்கணும். ஆக நாம் பேச வேண்டிய இடத்துல பேசவும், பேசாது இருக்க வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கவும் நாம் கற்றுக்கொள்ளணும். முக்கியமாக நம்மளால் ஏதாவது ஆகும்னு சொல்லிட்டு நாம் பல இடங்களில் போய் என்ன செய்வோம் அப்படின்னா, அப்படியே புலம்புவோம். எங்கே இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, ஏதாவது செய்யுங்களே அப்படின்னா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே நாம் ஒன்றை கற்றுக்கொள்வோம் இன்றைய செய்தியிலிருந்து. அதாவது எப்படின்னா, நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல விதமான முயற்சிகளை நம்ம எடுத்துட்டு ஒரு அனுபவம் கிடைக்கும். என்னென்னா, இனிமே இதை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை, எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. நான் இனிமேல் என்ன தான் செய்ய போகிறேன், ஆண்டவர்கிட்ட முழுமையாக ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருக்க போகிறேன்னு சொல்லி அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடணும். அப்பப்போ லேசாக கூட நம்ம என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, லேசாக மறந்துருப்பீங்களோன்னு ஞாபகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். எனவே நாம் பேசாமல் இருக்கவும் கற்றுக்கொள்ளணும், அமைதியாக இருக்கவும் கற்றுக்கொள்ளணும். அப்படியே பேசினா ஆண்டவர் சொன்னால் மாத்திரம் வாயை திறந்து பேச கற்றுக்கொள்ளணும், இல்லாட்டி அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வோம். ஆமென். இந்த பிரதர் பேசின வசனத்தை ஏசாயா 30:15 வாசிப்போம். இந்த வசனம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் மனப்பாட வசனம். நம்ம சிறு பிள்ளைங்க அருமையாக இந்த வசனத்தை சொன்னாங்க. இந்த பிரதர் வாசிக்கும் பொழுது எனக்கு இன்னும் அது உற்சாகமூட்டக்கூடியதாக இருந்தது. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பினாதான் என்ன செய்ய முடியும், அமர்ந்திருக்க முடியும். யாரெல்லாம் அமர்ந்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னால், மனம் திரும்பாதவங்க என்ன செய்வாங்க, ஒரு சூழ்நிலையில் யாரை சார்ந்து கொள்வது, சுயத்தை சார்ந்து கொள்றதா இல்லை மனுஷர்களை சார்ந்து கொள்றதா, இந்த காரியத்தை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஒவ்வொன்றா போய் அடிபட்டு அதனுடைய முடிவு என்னவா இருக்கும், பூஜ்ஜியம். அதனுடைய முடிவு என்னவா இருக்கும், பூஜ்ஜியமாக தான் இருந்திருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். மனம் திரும்பி அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்பெல்லாம் நான் மனம் திரும்பாத சமயத்தில் நான் போய் அந்த காரியத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சுயமாக முயற்சித்து அந்த காரியத்தில் விழுந்திருக்கிறது தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். ஒரு சில சமயத்தில் நான் அமைதியாக இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்திருக்கிறார், அந்த காரியத்தை அருமையாய் நேர்த்தியாய் நான் இந்த காரியத்தை இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். தேவன் அப்படியா என்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறார். எரேமியாவில் ஒரு வசனம், எரேமியா 17:5 வசனம். எரேமியா 17:5, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்து, அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். இதுதான் தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து கொண்டு அமர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல வேலையில் நம்ம அமர்ந்திருக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மேல நம்பிக்கையை வச்சு மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு அப்படி இருந்தோம்னா, நம்ம சூழ்நிலை மத்தியில நான் இருந்தேன்னா நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன்னா, கர்த்தரை விட்டு தூரமா விலகி போயிடுவேன். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்,
கரளையாய் போன செடியை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் என்னோடு பேசினார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க என்ன இருக்கும். இப்ப மனுஷரை சார்ந்து கொள்ளாம, சூழ்நிலையை சார்ந்து கொள்ளாம, சுயத்தை சார்ந்து கொள்ளாம, அதுக்கு அடுத்த வசனம் 7வது வசனத்துல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னுடைய நம்பிக்கை யாரா இருக்கட்டும், சூழ்நிலை மத்தியில மனுஷரையோ சூழ்நிலையோ மனிதர்களையோ யாரையும் சார்ந்து கொள்ளாம என்னுடைய முழு நம்பிக்கையும் கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்திருந்தேனால் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறிடுமா. 8வது வசனம், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். நம்முடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை தப்பாம கனி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா தேவன் ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலும் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும். மோசேட்ட அடின்னு சொன்னா அடிக்கணும், கோலை நீட்டுன்னு சொன்னா நீட்டணும், பேசாம இரு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஒருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் என்ன செய்வார், அநேக சூழ்நிலையில பேசாம இந்த நிலையில அமைதியா இருந்துரு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம், அமைதியா இருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன செஞ்சிருவோம், பேசிடுவோம். அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, கரளையாய் போன செடி மாதிரி இருக்கு. ஏன் உஷ்ணமான காலத்துல, ஒரு வறட்சியான காலத்துல, ஒரு சோதனை, வறட்சியான காலம்னா என்ன, ஒரு சோதனைக்குரிய காலம் நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் என்ன செய்துடுவோம், அதுல சிக்கி உழன்று அதுல ஒண்ணும் இல்லாம காஞ்சு போயிடுவோம். நம்முடைய வாழ்க்கை காஞ்சு போனது போல ஆயிரும். ஆனா தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நாம் பற்றி கொண்டோமேனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, வாய்க்கால் ஓரமாய் நடப்பட்ட ஒரு செடியை போல ஒரு கனிதரக்கூடிய மரமாய் நம்முடைய வாழ்க்கை மாறிடும். தேவன் நம்மை கரளையாய் போன செடியாய் போகும்படியாய் நம்முடைய வார்த்தைகளை தரவே இல்லை. நாம் ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலும் தேவனை சார்ந்து கொண்டு அவர் மேல் நம்பிக்கையை வைத்து அவரை புயபலமாக்கி கொண்டு நாம் வாழ்ந்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிடுமா, ஒரு பசுமையான தோட்டத்தை போல் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும்.